அக்கினி எங்க இருக்கு? இப்போது வாசித்த வசனத்தின்படி சாத்தானை பட்சிக்கிற அக்கினி எங்க இருக்கு? அவன் நடுவிலே வச்சிருக்காரு. அந்த அபிஷேகம் தான் பெறான். அல்லேலூயா. சாத்தானை பட்சிக்கிற அக்கினியை அவனுக்குள்ளேயே வச்சிருக்கார் தேவன். அப்ப வேற இருக்க அவரையே வேற இடத்துல இருந்து அவரை கொண்டு அவனுக்கு அழிக்கலாம்ல. ஆனா இப்ப மேக்சிமம் இன்றைக்கு பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் சாத்தான் அழிக்கிற அக்கினி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் கிட்ட இருக்கு. தேவன் வந்து அவனை அழிக்க போறாரு, நரகத்துல இருக்கு. அந்த அக்கினியா அவர் அவனுக்கு நடுப்புற சாத்தானுக்குள்ள ஏகப்பட்ட அக்கினி இருக்கு. நிறைய அக்கினி இருக்கு, நிறைய கோல்டு இருக்கு, நிறைய தரமுள்ள பல அக்கினி இருக்கு. நிறைய அக்கினா அந்த வரங்கள் அது. அதுல ஒரு விசேஷமான வரம் அவனுக்கு சன் மத்தியில் இருக்கு. அந்த வரம் இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. நரகத்துல தூக்கி போட்டாலும் நரகத்தை சுக்குநூரை உடச்சு தள்ளிட்டு வெளியே வந்துடுவான். அல்லேலூயா. நரகத்துல போட்டாலும் இந்த 13 வசனம் படிச்சீங்க, 14 படிங்க. நீ காப்பாற்றுவதற்காக 14 வசனம் 13 வசனத்துக்கு நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். பத்மராகம் புஷ்பராகம். சரி, அப்படியா இருக்கு. இந்த தேவனுடைய தோட்டம் எங்க இருக்க? நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன் அப்படி சொல்றாரு. இந்த தோட்டம் எங்க இருக்கு? இந்த தேவனுடைய ஏதேன் எங்க இருக்கு? யார் வேணா சொல்லலாம். பரலோகத்துல இருக்கு, இங்க இல்ல. இப்ப மேக்சிமம் எங்க இருக்கிறான்னு தெரியுது. எங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதேன் எங்க இருக்கு? ஏதேன்னு சொன்னாலே எங்க இருக்கு? பூமியில இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். இந்த ஏதேன், இந்த தேவனுடைய தோட்டம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நம்புறீங்களா இல்லையா? தோட்டம் பரலோகத்துல தான் இருக்கு. ஏன்னா அது கீழே இருக்க வார்த்தைகள்லாம் பாருங்க, பசங்க. பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் யஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இத்தனையும் மூடிக்கிட்டு இருக்குன்னா அது இங்க இருந்த சர்ப்பம் இல்லை, ஏதேனுக்குள்ள இருந்த சர்ப்பம் கிடையாது. டைரக்டா அவனை சொல்றாரு, இது எல்லாம் உன்னை மூடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன? இப்ப படிச்ச பசங்க இந்த படிச்சது 9, 10 ஐட்டம் இருக்கும் படிக்கணும். இன்னும் சகல தான் இருக்கான். அவ்வளவு வரங்களை அவன் பெற்றிருக்கான் தேவன்கிட்ட இருந்து. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒண்ணுமே இல்லை. இவரு இன்னைக்கு ஃபுல்லா போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. எங்கேயாவது ஒரு ஊழியக்காரனை சொல்றேன் பொதுவா, இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஒரு காணிக்காக எத்தனையோ போய் சொல்லியிருப்பாரு. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அவர் சபைக்கு வர்றதுக்காக அடுத்த ஆளை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாயந்தரம் ஜெபிக்கிற போது சொல்லுவாரு, சாத்தானை இயேசு நாமத்தில் கட்டி போடு, சாத்தானை காலின் கீழே மிதிக்கிறவங்க. அல்லேலூயா. அவன் எங்க இருந்தவன், என்ன பெற்றிருக்கிறான், என்ன ஸ்தானத்துல இருக்கான், ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசு பூமிக்கு வந்தார்ல, கவனிங்கல்ல, இயேசு பூமிக்கு வந்திருக்கும் போது சாத்தானை கட்டி போறேன்னு சொன்னாரா? காலின் கீழே மிதிக்கிறேன்னு சொன்னாரா? பாதாளத்துக்கு போன்னு சொன்னாரா? அப்ப அவரே செய்யாத ஒரு வேலையை இவன் செய்கிறான். இன்னைக்கு உள்ள போய் சொல்லி திட்டுவலை பண்ணிட்டு வர இந்த சாதாரண ஒரு ஊழியக்காரன் அந்த வேலையை செய்யறான். தகுமா? கவனிக்கணும். உங்க ஜெபத்துல யாராவது இந்த மாதிரி இப்போ ஜெபம் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. இயேசு நாமத்துல சாத்தானை கட்டி போறாங்க.
இயேசு நாமத்தில் சாத்தானை மிதிக்கிறேன். இப்படிதான் ஜனங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தராங்க. சபைக்கு போனாலே ஜனங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அதுங்களை வீட்டில் போய் அது மாதிரி சொல்லுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தார்மாரா ஊழியம் போயிட்டு இருக்கு. அவன் என்ன ஸ்தானத்தில் இருக்கான்? இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போய் நிறுத்தி இந்த சகல ராஜ்யங்களும், நீங்க தெரியலையா, சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, என் கையில தான் இருக்குது. என்னை தாழ பணிந்து கொண்டு, என்னை தாழ வந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உனக்கு தர்றான்னு சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? அவர்கிட்டயே நான் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னு தைரியமா சொல்றான் இல்லைன்னா. அப்ப இந்த வணிகம் தெரிய மாட்டேங்கிறது. தூதர்கிட்ட என்ன ஜெபிக்கணும், தூதர்களுக்காக என்ன ஜெபிக்கணும், நாட்டுக்காக எப்படி ஜெபிக்கணும், மக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், சாத்தானுக்காக எப்படி ஜெபிக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறாங்களா? இல்லை. என்ன வாயில வருது அப்படியே போட்டு கொட்டி இறக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆக இந்த ஏதன் எங்க இருக்கு? வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. போதும். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவனை படைக்கிற போது மேல வாத்தியமும் நாகசுரமும் அவனுக்குள்ள ஆயத்தப்படுது. அது அவனுடையதுன்னு சார். உன் மேல வாத்தியம் சொல்றாரு. என் மேல வாத்தியம் உனக்குள்ள ஆயத்தப்பட்டதுன்னு சொல்ல அவர். உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னில் ஆயத்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என்ன புரியுதா சொல்லுங்க? இப்ப இந்த கேள்வி யாரு கேட்க போறேன்? மியூசிக் மாஸ்டர் தான் கேட்க போறேன். மியூசிக் மாஸ்டர் தான் இந்த கேள்விக்கு பதிலே சொல்லணும். எப்படி அவனுக்குள்ள தேவன் வைக்கல, மற்றதெல்லாம் வச்சேன்னு சொல்றாரு, இது மட்டும் உனக்குள்ள ஆயத்தமாயிடுச்சுன்றாரு. மியூசிக் சம்பந்தமான எத்தனையும் உனக்குள்ளே அது தானாவே ஆயத்தமாயிடுச்சுன்னு சொல்றாரு. மற்றெல்லாம் தேவன் கொடுக்குறாரு அவனுக்கு. இது அவனுக்குள்ள தானே உருவாயிடுச்சான். வேற எப்படின்னா இருக்க வசனம் நான் சொல்றது புரியிருக்காரு. திருப்பி வாசித்து காட்டுங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. உன் மேல வாத்தியம் உன் நாகசுரம் உன்னதுங்கிறாரு. அல்லேலூயா. அப்படியானா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வாசிக்கிறார்ல, அது யாருடையது? அதுவே அவன் சொன்னா அதை வாசிக்கிறவர் யாருடைய ஆளு? சோதரம். கேள்வி அப்படித்தானே வருது. நம்ம புரியாம இருக்கிறோம் நிறைய விஷயம். கர்த்தருடைய சோதரம். இப்ப எல்லாம் நிறைய இடத்துல ஏமாறுறோம், தெரியாம இருக்கிறோம்னு சொல்லுவாரு. எவ்வளவு காரியங்கள் சாதாரணமா நினைக்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்து. எப்படி எனில் சொல்லுங்களேன். தாய்க்கு மகனுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் மாமிக்கும் மருமகளுக்கும் அண்ணன் தம்பிக்கும் உற்றார் உறவினருக்கும் சபை மக்களுக்கும் ஊர் ஜனங்களுக்கும். பவுல் சொல்றாரு எல்லாத்தையும் மீதிலாம் மட்டும் பவுல் சேர்த்து சொல்றாரு. எல்லாருமே எனக்கு எதிரா மாறினாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னாரு. மீதி யார் சொன்னது? பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அப்படியானால் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றோம். அது எப்படி யோசிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா போதும், எல்லா துன்பங்களும் போயிடும், எல்லா கஷ்டங்களும் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும், சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துக்காக நம்ம உண்மையா இருக்கிறது நிமித்தம் நம்ம மேல பொய்யான குற்றங்களை சுமத்தி, செய்யாத குற்றங்களை செஞ்சதா சுமத்தி பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாம். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாக்கு. அவர் வாயிலே சொன்ன வார்த்தை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்க மேல பொய்யான குற்றங்களை சுமத்தினாதான் நீங்க பாக்கியவான்னு சொல்லிட்டார். எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதான், நீ பாதுகாருங்க, இப்படிதானே கேட்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ இனமே எல்லாரும் வாயிலும் அதான் இருக்கு இல்லையா? இப்ப எதுக்கு இந்த வார்த்தை சொன்னார் அவரு? பொய்யான குற்றங்களை உங்க மேல சுமத்தி உங்களை பாதிக்கப்படுத்தினால் நீங்கள் துன்பப்படும் போது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பாக்கியம் எதனால வருதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி பாக்கியம் வரும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. பொதுவாக கிறிஸ்துவ மதத்துல ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் எப்படி வரும்னு சொல்றாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா வந்துடும் பாக்கியம். அவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணு, ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது ஒண்ணு. அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. அப்ப நம்ம எந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து வழியில ஓடுறோமா இல்ல ஊழியக்காரன் வழியில ஓடுறோமா? யாருடைய வழியில போயிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. சரி, ஏன் சொல்றாரு தெரியுமா? இந்த வரிசையில் இருக்கவங்க தான் அவரை அடிச்சாங்க. முன்னாடி இருந்தவங்க இல்ல, மேல இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் வரிசையில இவங்க தான் இயேசு கிறிஸ்து அடிச்சவங்க. அல்லேலூயா. அது உண்மை இல்லையா? இயேசு கிறிஸ்து அடிச்சவங்க எங்க உட்காந்துங்க? பேக்கில் உட்காருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வரிசையில. அந்த குரூப்பு தான் இயேசு கிறிஸ்துவ அடிச்சவங்கள. அவர் அடிச்சாங்கள. அப்ப எப்ப அவனை மாறி இருப்பான்றீங்க? அதுக்கப்புறம் பவுல் வந்தாரு, 12 சீசர்கள் வந்தாங்க. 12 சீசர்களையும் அடிச்சு கொண்டாங்க, பவுலையும் அடிச்சு கொண்டாங்க. யாரெல்லாம் கரெக்டான வார்த்தை கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டாங்க. எப்ப மாறினாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையான சட்டை எப்ப யார் மூலமா வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்து சொல்ல வந்தாரு, அவரையும் அடிச்சாங்க. 12 சீசர்கள் சொல்ல வந்தாங்க, அவங்க 12 பேரையும் அடிச்சாங்க. பவுல் சொல்ல வந்தாரு, அவரையும் அடிச்சாங்க. அடிக்கலையா? இல்ல நான் மாத்தி பேசுறேன், சொல்லுங்க. இல்ல, யாரெல்லாம் மெயினா சொல்ல வந்தாலும் எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க இல்லையா? அப்ப எப்போ யார் மாறினாங்க? அடிச்சு கொண்டவங்க என்ன லிஸ்ட் போட்டாங்களோ அந்த லிஸ்ட் தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். வசனம் இருக்கு, ஆண்டவர் சொன்ன வசனங்கள் அப்ப ஆவியா அவர் எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்செல்லாம் கூட அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு உரம் ஒதுக்கிட்டு அன்னைக்கு அடிச்சவங்களுடைய கோரிக்கை என்ன இருந்ததோ அந்த கோரிக்கை தான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் தான் இருக்கிற ஸ்தானத்திலேயே எப்போதும் நிரந்தரமா இருந்தாலும் பரலோகம் போகணும்னு சொன்னார். தன்னுடைய ஸ்தானத்தை யார் இடையில மாத்திக்கிறாங்களோ அப்படிப்பட்டவனா போகவே முடியாது. அவங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சாலும் சரி, எத்தனை சபைகளை கட்டினாலும் சரி, அவங்க எத்தனை நாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் பரலோக வாசலை மிதிக்க முடியாது. அவங்களாம் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் 3 காரியம் சொன்ன ஆரம்பத்துல. முன்குறித்தல் என்றால் என்ன? முன்குறிக்கப்பட்டவர்கள்.
முன்குறித்தல் என்றால் என்ன? எபேசியர் 1:4 வச்சுங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டபடியே. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? உலக தோற்றத்துக்கு முன்ன என்ன? எப்போ? மனுஷன் தானா? மனுஷனே படைக்கப்படல, பூமியும் படைக்கப்படல. உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் கிறிஸ்து மூலமா தெரிந்து கொள்ளப்பட்டோமா? அப்ப எங்க இருந்தோம்? அல்லேலூயா. கிறிஸ்து எங்க இருந்தாரோ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்து எங்க இருந்தாரோ அங்கதான் நம்ம இருந்திருக்கிறோம். என்ன புரியுது உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதனா தாயின் வயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டுருமா, ஏற்கனவே மேல இருந்து நம்மள பூமிக்கு கொண்டு வந்திருக்காரா? இந்த வசனத்தை படி சொல்லுங்க. யாருக்கிட்ட இருந்தோம்? ஏற்கனவே ஏசப்பா மூலமா தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோமா? அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கோம். உலக தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்து மூலமா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு பொருள் அதான். ஏற்கனவே இருக்கும். அப்ப என்னவா இருந்திருக்கோம்? என்னவா இருந்திருக்கிறோம்? அப்ப நம்ம எல்லாம் யாருன்னு தெரியுதா? இப்ப எட்டுதா? தெரியல, மறந்துட்டோம். இங்க வந்து மனுஷனா பிறக்கும்போது அது தெரியாது, ஞாபகத்துல வராது. அதை தீர்க்க இப்ப இங்க சொல்றாங்க, பவுல் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நாம் கிறிஸ்து மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா மேல இருந்து அவருடைய வேலை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தானா இது உருவாயில்லை, திடீர்னு வந்து இல்லை, எதிர்பாராம வந்து யாரோ பிறந்தில்ல. தேவனுடைய வேலையை செய்வதற்காக மேலே இருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்ன புரிஞ்சது? புதுசா இருக்கா சொல்றது? புதுசா கேள்வி போறீங்களோ? இந்த வசனம் அதெல்லாம் இல்லை, வசனம் பொய்யா இருக்கணும்ல. ஒன்று வசனம் பொய்யா இருக்கணும், இல்லைன்னா பேசுறது பொய்யா இருக்கணும். எது உண்மை? வசனம் உண்மை, நம்ம பேசுறதும் கரெக்டு தான், வசனத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறோம் அவரோடு கூட. அவர் சில வேலைகளை செய்வதற்காக நம்மை அனுப்பியிருக்கார். அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் இங்கே அவரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே கிடையாது, எல்லாருமே கிடையாது. அவர்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன்? அந்த குரூப்பை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவர் மூலமா முன்னாடி தெரிந்து கொண்டு அவரெல்லாம் அவர் வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்டவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க யாருன்னு? அவங்களை எப்படி அடையாளம் தெரியும்? அவர்கள் கனிகளால் அவர்களை அறியலாம். அவர்கள் கனிகளால் அவர்களை அறியலாம். அற்புதம் வந்து அவனும் செய்வான். யார் செய்வான்? சாத்தானும் அற்புதம் செய்வான், ஆண்டவரும் அற்புதம் செய்வார். சாத்தான் என்ன கேட்டான் ஆண்டவர் கிட்ட? நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட. அப்ப அந்த கல்லை வந்து அப்பமாக்கிறதுக்கு அவனால முடியும். அதுதான் இவர்கிட்டயே வந்து போட்டி வரலாம். ஆக்க முடியுமே, நம்ம கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட முடியுமே, அப்பமாக்க ஏன் பட்னியா கிடக்குற? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்கதான் இவர் வந்திருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஜெயிக்கணும். எதாவது ஒரு இடத்துல தேவனுடைய விருப்பத்துக்கு மாற நடக்க வைக்கணும்.
இயேசு. அதுக்காக தான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கிறுக்கான கேள்வியெல்லாம் கேட்டு அவரை குழப்பம். நீ பசியாட்ட நேரத்தில் வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடாங்க. அப்ப என்ன சொல்றாரு இயேசு? தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப இவங்களோட போட்டி போட்டுன்னு என்னால முடியாதா இந்த கல்லு அப்பமாகு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சிருந்தாருன்னா பரீட்சை பார்க்கறதா அர்த்தம். ஏன்னா அவங்க ஆக்க முடியாதது தேவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும். அதையும் போட்டி போட்டு செய்யணும் அவங்ககிட்ட. அவன் போட்டி போட்டு வம்புக்கு வலிக்கிறான், இவரை தள்ளுற ஏதாவது ஒரு மிஸ் பண்ண வைக்கணும். தேவனுடைய விருப்பத்துக்கு மாறா செயல்பட்டாலே இவனுக்கு சொந்தமாயிடுவாங்க. அல்லேலூயா. முதல்ல போய் ராஜ்யத்தை அனைத்தையும் தரான்னு சொல்லிட்டான், இன்னும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவருக்கு அவன் பக்கம் வரல, அவர் சரி ஆயிட்டார். அடுத்து இந்த இங்க வலிக்கிறான், இப்படி அப்பமாக்கி சாப்பிட கல்ல போய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிலாம் அவன் சூழ்ச்சி பண்றான் பாருங்க. ஏன்னா அவன் வெற்றி பெற்று அந்த ராஜ்யத்துல போய் உட்கார்ந்து அதுக்கு தகுதியா வந்து யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவனை ஜெயிக்கிறதுக்கு அந்த மனுஷன்லாம் ஈஸியா வாயில் போட்டுப்பாங்க. பரலோகத்துல இருக்க இங்க பாருங்க, பரலோகத்துல தேவன் இருக்காரு, பரலோகத்துல எல்லா தூதர்களும் இருக்காங்க. அங்க இருந்துகிட்டே அவருடைய தூதர்களையே 1/3 இவனுக்கு சொந்தமாக்கலாம். அவர் ராஜ்யத்திலேயே நல்லா கவனிக்கணும் சொல்றத. பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல இருந்துகிட்ட அவருடைய தூதர்களையே 1/3 இவனுக்கு சொந்தமாக்குறான் அங்கேயே. அப்ப அவன் எவ்வளவு திறமைசாலின்னு பாருங்க. அப்ப இங்க இருக்கிற நம்ம அவனுக்கு சொந்தமாக்குறதுக்கு ஏமாத்துறோம். அவர் ராஜ்யத்துல இந்த வேலை செஞ்சவ இங்க இருக்கிற நம்ம, நீ ஊழியத்துக்கு வரலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஞானசனம் எடுக்கலாம், ஆனா அவனுக்கு சொந்தமாக்குவான். அவர் வசந்தப்படி நடக்க விடாம மற்றெல்லாம் செய்ய சொல்லுவான். அப்பம் வாங்கி சாப்பிட கல்ல எதை கேட்டாலும் தருவார். எதை ஒண்ணா கேள்வி வாயில வர்றத. அல்லேலூயா. எதை கேட்டாலும் தருவார்ன்ட்டு வசனம் இருக்குதுன்னு அதை சொல்லி தரான். இங்க இருக்கிற யார் கேட்டா அவன் உள்ள இருக்கான அர்த்தம். யாரு? விவசாயக்காரன் உள்ள இருக்கா. அதனாலதான் எதை கேட்டாலும் தருவான்னு ஜெபிக்கிறது. எதை கேட்டாலும் தருவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நான் கேட்கறதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. அப்படியா? நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்ன சொல்லி விட்ட? எப்படி ஜெபிக்க சொன்னாரு? அங்கதான் நிக்கணும். அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்ன சொன்னாரு? ஜபத்துல அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சொன்னாரு இல்லையா? இப்ப எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னேன் ஆண்டவரே. நான் கேட்கறது ஒரு பெரிய பட்டியல் போட்டு எல்லாத்தையும் கொடுங்க. கேட்கலாமா? நீ என்ன திறமையா என்ன பொசிஷன்ல இருக்கிற செக் பண்ணாதான் அந்த வார்த்தையை சொல்லி வச்சுக்கிற. அங்க வந்து என்ன கேட்கணும்னு சொல்லிட்டாரு, இங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. உன்னை ஸ்டேஜை கண்டுபிடிக்கதான். நீ இருக்கிற நிலையில இருக்கியா, நீ ஜம்ப் பண்றியா, ஜம்ப் ஆவறியான்னு பார்க்கதான் அப்படி சொல்லியிருக்க. அதை விட்டுட்டு அந்த வசனத்தை தான் பிடிச்சி வச்சுக்கிறான். எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா? அப்ப எதுக்கு அதை சொன்னாரு? ஒரு பொருளை இங்க வைக்கிறேங்க, இந்த பொருளை இங்க வைக்கிற உங்ககிட்ட சொல்றேன், இதை மட்டும் தொடாதீங்க, மற்ற இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்கன்னு சொல்றேன். நேரா இதுதான் வந்து எடுக்கிறீங்க. எதை தொடவேன்னு சொன்னோம் அதான் வந்து எடுக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொன்னதுக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை மீறிட்டுன்னு அர்த்தம். அவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு பட்டியல் சொன்னீங்களா? என்ன பட்டியல்? நீங்க சொல்லுங்க பிரதர். என்ன சொன்னீங்க? சமாதானத்தை அன்பு வந்து என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்புறம் பாத்திரம்ல அது என்னது? அது கல்யா, அது கீழே வரும். என் வார்த்தை நடக்காதவங்க எனக்கு பாத்திரம்ல. அதாவது நான் சொன்னபடி நடக்காதவ எனக்கு பாத்திரம் இல்ல.
இதெல்லாம் வரும். இந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு பாத்திரன் அல்ல. அந்த வசனத்தை சொல்லுங்களேன். எதை சீக்கிரம் எனக்கு பாத்திரன் அல்ல? ரெண்டு மூணு பாயிண்ட் வரும். அப்ப அப்படி செய்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்லன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. வேற அர்த்தம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். இப்பதான் பிரதர் சொன்னாரு, இது அந்த சப்ஜெக்டே இல்லைன்னு. அதுல சேர்ந்து வந்தா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லது. சரி, இப்போ தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தன் இல்ல. இப்ப எப்படிதான் ஊழியம்? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பிரதர், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பிரதர், நான் உடனே போய் ஆகணும் பிரதர், நாளைக்கு பேச முடியாது பிரதர். ஹலோ லிவியா, நான் மீட்டிங்க்கு டைம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நாளைக்கு பேச முடியாது. எங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்குது, எங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்குது, நான் ஊருக்கு போய் ஆகணும். அல்லேலூயா. அப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க. அவங்க யாரும் இல்லை, எனக்கு பாத்திரன் அல்ல, என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்தது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்லன்னு என்ன அர்த்தம்? பாத்திரன் அல்லன்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோ. அல்லேலூயா. பாத்திரம் எல்லாம் அதான், உறவு கிடையாது. இதுதான் சொல்றாரு நியாயத்தீர்ப்புல. ஒன்னு நான் அறியேன், நான் ஊழியம் பண்ண ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணவர் ஆண்டவரே, பிசாசுல துரத்துனேன், சுவிசேஷம் சொன்னேன்னு எல்லாம் கேட்பாங்க நியாயத்தீர்ப்புல. என்ன ஏன் கண்டுக்கல, வெளியே நிக்க வச்சுக்கிறீங்க, நியாயத்தீர்ப்புல விசாரிக்கவே இல்லை, உள்ள எடுக்கலையே, வெளியே ஸ்டாப் பண்ணீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். அப்ப என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரனே உன்னை நான் அறியேன். அப்ப இவன் வாயிலிருந்து என்ன சொல்றான்? உமாக்காக நான் ஊழியம் பண்ணேன், சுவிசேஷம் சொன்னேன், பிசாசுகளை தோர்த்தினேன், உன்னை கர்த்தாவே கர்த்தாவன்னு எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்றான். அவனை பார்த்து சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாத்திரன் அல்ல, என்னிலும் எதை அதிகமாக நேசித்தாலும் எனக்கு பாத்திரம் கிடையாது. எனக்கு தான் முக்கியத்துவம் தரணும், முதலிடம் எனக்கு தான் தரணுன்றார். அல்லேலூயா. முதலிடம் யாருக்கு தரணும்? அப்பதான் மற்றதெல்லாம். ஏன்னா பரலோகம் வேணும்னா அதான் செய்யணும். நீ பரலோகம் வேண்டாம், அங்கேயே நல்லா வாழணும்னா கேளு, கொடுப்பா, அதையும் கொடுப்பாரு, கண்டிப்பா தருவோம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன், ஆண்டவரை சோத்திரம் பண்றேன், ஆண்டவரை பத்தி அன்னைக்கு சொன்னேன்னு சொன்னா நீ எதை வேணா கேட்டு வாங்கிக்க, அதையும் கொடுத்துருவாரு. ஆனா அங்க இடம் இல்லை, நீ இங்க வேணுமா அங்க வேணுமா, எங்க வேணா கேட்டு வாங்கிக்க. இங்க கேட்டு வாங்கிட்டா
அங்க உனக்கு பங்கு இல்லை. இங்க இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் வேலையை செஞ்சீங்கன்னா உனக்கு அங்க பங்கு உண்டு. ரெண்டு இடத்துல எங்கேயாவது ஒண்ணுதான் கொடுப்பேன், எது வேணா கேட்டு வாங்கிக்க. அல்லேலூயா. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. கூலி இங்க வேணாலும் வாங்கிக்கோ, அங்க வேணாலும் வாங்கிக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படி அவருடைய சித்தமா இருக்கிறபடியால் இப்ப நம்ம முன்குறிக்கப்பட்ட காரியங்களை சிலதை பார்க்கிறோம். அடுத்தது ரகசிய வருகையில யார் போவாங்க? ரகசிய வருகையில யார் போவாங்க சொல்லுங்களேன். அவங்க விரும்புறபடி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க. இப்ப யார் போறதா சொல்லிட்டு இருக்காங்க? யார் போறதுன்னா சொல்லி போட்டேன். அவர் விரும்புறபடி யார் நடக்கிறாங்களோ அவங்க போவாங்க. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ, என்ன உபதேசம் பண்ணிக்கிறாரோ அதைப்படி நடக்கிறவங்க யாரோ அவங்க போவாங்க. இந்த வெள்ளை துணி போட்டவங்க ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா? வெள்ளை துணி போட்டவங்க அதெல்லாம் என்ன மாதிரி சொல்லணும்? எந்த பிஎம்மும் நமக்கு வேண்டாம். வெள்ளை துணி போட்டவங்க கோரிக்கை என்ன? நாங்க மட்டும் தான் போக போறோம் ரகசிய வருகையில. நாங்க தான், எங்களுக்கு தான் முதலிடம். அல்லேலூயா. அதை பத்தி பார்க்க போறோம். அவங்க போவாங்களான்னு பார்க்க போறோம். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆமா. இப்போ தேவன் அதுக்குதான் சில பேர் விசேஷமா படிச்சிருக்காரு. அவங்க தான் அதிகமா கவனிப்பாங்க. நம்ம கண் பார்வை இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைங்க அங்க செத்துரும், ஆலோசனை செத்துடும். அவங்க எதுல கவனம் செலுத்தாலும் அதுல ஷார்ப்பா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வாசிங்க வெளிப்படுத்தல் 6:10. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 9 இல்ல 10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆ, ஆண்டவரே, ஆ. தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. போதுமா? வெள்ளை அங்கி எங்க கொடுக்குறாங்க? பல்லவம் போறதுக்கு வெள்ளை அங்கி எங்க கொடுக்கப்படுறது? எங்க பெறாங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்குறாங்க, பாஸ் மார்க். இப்போ காலேஜுக்கு போறாங்க, டிகிரி போறாங்கன்னா அவங்களுக்கு பாஸ் மார்க் வந்தால் தான் கணக்கு. காலேஜுக்கு போயிட்டாலே நான் இப்போ டிகிரி ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. காலேஜுக்கு போய் பாஸ் பண்ணணும், மார்க் வாங்கணும். இவங்க இங்கே மார்க் வாங்குறாங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு இங்கே வெள்ளை துணி போட்டுக்கணும் நாங்கள் போக போகிறோன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே வெள்ளை துணி போட்டுக்கிட்டா போயிடுவாங்களா? வெள்ளை அங்கே யார் கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கணும், ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். இப்ப நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. இந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது ஒருத்தர் படிங்க யாராவது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 5வது முத்திரையை உடைக்கிறார். இப்ப எத்தனை முத்திரை உடைச்சிருக்கிறதா டிவியில் பார்த்துருக்கீங்க? எத்தனை? 6 முத்திரை உடைச்சாச்சு. ஆனா 5ஆம் முத்திரை உடைச்சால என்ன நடக்கணும்? தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்ப இந்த இது எந்த இடம், எந்த சம்பவம்? இது 5ஆம் முத்திரை உடைச்சல என்ன நடக்க போகுது? இதான் ரகசிய வருகை. ரகசிய வருகை இதுதான். இயேசு கிறிஸ்து 5ஆம் முத்திரை உடைச்சல ரகசிய வருகை வந்துடும், நடக்கும். ஆனா அவங்க சொல்றபடி, டிவியில சொல்றபடி இன்னும் ரகசிய வருகை முடிஞ்சிருக்கணும்.
முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. அப்ப பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன். அவன் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன்னா? 6ஆம் முத்திரை உடைச்சாச்சுன்னு சொல்றான். 7 முத்திரை உடைச்சிட்டு எக்காலத்துக்கு போயிட்டாச்சுன்றான் சில பேர். அல்லேலூயா. சில பேர் 4ஆம் முத்திரை உடைச்சாச்சுங்கிறான், சில பேர் 3ஆம் முத்திரை உடைச்சாச்சுங்கிறான். மொத்தத்துல கை வச்சுட்டா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வசனம் படிச்சுட்டு அடுத்த வசனம் படிக்க எவ்வளவு நேரங்க? ஒரு வசனத்தை படிச்சுட்டு அடுத்த வசனம் படிக்க எவ்வளவு நேரம்? அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? பிரசங்கம் பண்ணிட்டு படிச்சா விட. அல்லேலூயா. அப்போ ஒரு முத்திரைக்கு இன்னொரு முத்திரைக்கு உள்ள கேப் எவ்வளவு? 3ஆம் முத்திரை உடைச்சிட்டா 5ஆம் முத்திரை உடைக்க எவ்வளவு நேரம்? ரகசியம் வரணும்ல. வருஷ கணக்கில் முத்திரை உடைப்பாரு தேவன். அவருக்கு எவ்வளவு நேரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முத்திரைக்கும் அடுத்த முத்திரைக்கும் ஒரு வருஷம் கணக்கு ஆகுமா? அவருக்கு எவ்வளவு நேரம்? ஒரு பட்டன் அமைக்கிட்டு போறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் 5ஆம் முத்திரை உடைக்க போது என்ன நடக்குது? தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்போ பலிபீடத்து அன்னைக்கு அவர் 5ஆம் முத்திரை உடைக்கிற போது தேவனுக்காக வசனத்தை கை கொண்டவங்களும் ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்தவங்களும் எங்க நிக்கிறாங்க? பலிபீடத்தின் கீழே. ஏன் பலிபீடத்தின் கீழே நிக்கிறாங்க? அந்த பலிபீடம் எங்க இருக்கு? இந்த பலிபீடம் எங்க இருக்குது? எதுக்காக பலிபீடத்தின் கீழே நிக்கிறாங்க? அல்லேலூயா. ரகசியம் வரும்போது அவரை எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு இருக்கு. அது அப்புறம் இதுதான் ஒரிஜினல். வெளிப்படத்துல என்ன இருக்கோ அதுதான் நேச்சுரல். அதெல்லாம் அவங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் சாத்தான் வெளிப்படத்துக்குள்ளேயே போகாத ரூல்ஸ் வச்சிருக்கான். சொன்னாங்க பிரதர் பேசும்போது, வெளிப்படத்தில் மட்டும் பேசாதீங்க, மற்றெல்லாம் பேசுங்கன்னு உத்தரவு பண்ணுங்க. யார் போற உத்தரவு? சாத்தான் எவ்வளவு உசாரா இருக்காங்க. அதை போய் தெரிஞ்சுக்காதீங்கப்பா, மற்றெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அங்க போன உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். எதுக்காக பலிபீடத்தை நிக்கிறாங்க? அந்த பலிபீடம் எங்க இருக்குது? நான் சொல்றா? சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் ரத்தம் வரைக்கும் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்ப நீதிமான்கள்லாம் எங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்களா? தேவாலயத்திற்கும் பலிபீடம். இது தேவாலயம். பலிபீடம் எங்க இருக்கு? தேவாலயத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்போ தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் எங்க? தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவேன்னு சொன்னா எந்த இடம்? தேவாலயத்தின் வாசற்படி. தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவேன்னு சொன்னா தேவாலயத்தின் வாசற்படி. அப்ப நீதிமான்கள்லாம் தேவாலயத்தின் வாசற்படியில கொல்லப்பட்டிருக்காங்களாம். அல்லேலூயா. இன்னொரு முறை கூட வாசித்து பாருங்க. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் எப்பத்துல இருந்து? ஆபேல் எப்போ?
ஸ்டார்டிங் முதல் முதல் கொலை. முதல் நீதிமானுடைய கொலை. முதல் நீதிமான் அவன் தான் பூமியில. அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆதாம் காலத்துல இருந்து தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே எந்த இடத்துல? தேவாலயத்தின் வாசற்படியில நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். போதும். சகரியாவின் ரத்தம் வரைக்கும். பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். பரகியாவின் குமாரனாகிய சகரியா காலம் எப்போ? பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் காலம் எப்போ? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். இயேசு கிறிஸ்து வந்தார்ல, அதுக்கு முன்னாடி இருக்கும். அல்லேலூயா. ஆபேல் காலம் எப்போ? ஆதாம் காலம். அப்ப ஆதாம் காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் உள்ள கேப் இருக்குல்ல, இந்த கேப் ஃபுல்லாவே நீதிமன்றம் எங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்களா? தேவாலயத்தின் வாசற்படியில. இந்த வார்த்தை யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். புரிஞ்சுதா? ஓகே. அல்லேலூயா. ஆக அப்ப பலிபீடத்துல யார் சாகடிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அந்த பலிபீடத்துல எழுந்து நிற்கிறாங்க. 5ஆம் முத்திரை வெடிக்கும் போது. அல்லேலூயா. யாருக்கும் புரியலையா? நல்லா சொல்றாங்க. தெளிவா 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி சொல்றேன். 1ஆம் கிளாஸ் சொல்லி தர மாதிரி சொல்றேன். யாரும் புரியலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்லாம் எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேச மாட்டாங்க. அவங்க தான் போகும்போதே வெளிப்படத்தில் பேசாத. அல்லேலூயா. ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட, ஐயா இந்த OMRல நான் தான் வெளிப்பட்ட தைரியமா பேசுறாரு. அப்படியாங்க? சரி. அவர் பாஸ்டர் தான், பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர். அவர்கிட்ட நான் என்ன சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப முதலாம் ஆபத்து எதை எப்படி நடக்கும்னு கேட்டேன். வெளிப்படுத்தல அக்கினியில நடக்குங்க. அக்கினியில. 2ஆம் ஆபத்துன்னு ஒண்ணு இருக்கு, அது எதுல நடக்கும்னு கேட்டேன். அதுவும் அக்கினியில நடக்கும். அல்லேலூயா. சரி, நீங்க வெளிப்படுத்தல பேசல, திறமைசாலி தான், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னேன். என்னய்யா இப்படி? நான் உண்மையா சொல்றீங்களா பொய் சொல்றீங்கன்னாரு. முதலாம் ஆபத்தா வெட்டுக்கிளிகள் பூமிக்கு மேல வரும், மனுஷங்களை வேதனைப்படுத்தும். 2ஆம் ஆபத்துல 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்க சொல்ற தீர்க்கதரிசிக்கு எதிராக பேசலாம், அவங்க கொண்டுடுவாங்க. உலக யுத்தம் நடக்கும். அதான் 2ஆம் ஆபத்து. இவரு ஒண்ணுமே இல்லாம எல்லாம் மானாக்கணியா. முதலாபத்தும் அக்கு இல்லை, 2ஆம் ஆபத்தும் அக்கு இல்லை. இது சொல்றதுக்காக வெளிப்பாடு. முதல் ஆபத்துல வெட்டுக்கிளிகள் தான் ஆபத்து. 2ஆவது 2 சாட்சிகள் வருவாங்க. அந்த 2 சாட்சிகள் வரும்போது யாரெல்லாம் கொல்லப்படுவாங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். அவங்க 2 பேர் தான் வருவாங்க. 2 சாட்சிகள் அவங்க தான். யாரை கொல்லுவாங்க? அவங்களுக்கு விரோதமா யார் பேசுவாங்க? இப்ப பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்கள தான் அவங்க கொல்லுவாங்க. அல்லேலூயா. யார் பொய்யான தீர்க்கதரிசி சொல்றாங்க? நான் ஓப்பனா பேசுவேன். யாருன்னா கேள்வி சந்தேகம் பண்றேன். கொரோனா வந்திருக்கிற போது யார் ஒரு வாரத்துல இந்த கொரோனா போயிட்டோன்னு ஆண்டவர் சொன்னது டிவில? ஒரு வாரத்துல கொரோனா போயிட்டோன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னது யாரு? இப்ப யாருடைய ஆளு? தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி. ஒரு வாரத்துல கொரோனா போகல இல்லையா? ஆண்டவர் சொன்னா போகாம இருக்குமா? ஆண்டவர் போய் சொல்லுவாரா? ஆண்டவரையே பொய் காரணமா ஆக்கணுவன் எந்த தீர்க்கதரிசி? தெளிவா தெரியுதா இல்லையா? உங்க வாயிலே வருதா இல்லையா பதில்? நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அந்த 2 தீர்க்கதரிசிகளை எதிர்ப்பாங்க. 2 சாட்சிகளை எதிர்ப்பாங்க. நான் அவங்க பண்ணாத ஊழியமா, எங்களுக்கு தெரியாதா, நீங்க என்ன சொல்ல, அவங்க வந்து இவங்களுக்கு தான் கண்டிப்பாங்க. அந்த 2 பேரும் வரும்போது எப்படி சொன்னா, அன்னைக்கு யோவான் சரணம் எப்படி பேசினார் வந்திருக்கும் போது அப்படிதான் பேசுவாங்க. அதான் நடக்கும் போது. எலியா வந்திருக்கும் போது என்ன பேசினாரு?
இன்றையிலிருந்து உன்னுடைய தேசத்துல மழையாவது பனியாவது பெய்யாது. இந்த மாதிரி பிரச்சனை அவங்க பண்ணுவாங்க. அப்ப மற்றவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. எப்படிப்பட்டவங்க எதிர்ப்பாங்க? மறக்க கூடாது, நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சாக போறாங்க அவங்க மூலமா? அநியாயமா சாக போறவங்க யாரு? நான் அடையாளம் காட்டுறேன், நீங்களா தான் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூடி இருக்கிறத பிரிச்சு காட்டுறேன். அல்லேலூயா. ஆகவே இப்படி அவர்கள் பொய்யான காரியங்களை செய்யலாம், சாக போறாங்க. அதான் 2ஆம் ஆபத்து. அந்த ஊழியர் நானா வெளிப்படுத்த தைரியமா பேசுன்னு சொன்னாலே, முதல் ஆபத்து எப்படியா நடக்கும்னா அக்கில தான் நடக்கும். 2ஆம் ஆபத்து எப்படி நடக்கும்? அதுவும் அக்கில தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவர்கள் போகட்டும். இப்படியாக நாம் வெளிப்படுத்தல் 6-9 வருஷம் இல்லையா? இப்ப வாசிக்க மறுபடியும்